பாப்பா, இது என்ன பாட்டு கத்துக்கிற அழகா? நீ பாட்டு பாடு, எனக்கெல்லாம் காது கேட்கும். காது கேக்குமா? கேட்காதுன்னு சொல்லல. ஸ்ருதி இங்க, நீ அங்க, எப்படி ஸ்ருதி சேரும்? இப்படி வந்து உட்காரமா. இப்பதான் நல்ல பண்ணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட மாட்டியா? சரி, நான் போறேன் வெளியில. இது போறோம். இதுக்கு பேரு கதம்பப்பான்னு பேரு. என்னப்பா? உங்க அப்பா கதம்பப்பா. இந்த கதம்பத்தை உங்க காலேஜ் கொண்டாட்டத்துல நீ பாடின, கிளாப்ஸ் மேல கிளாப்ஸ் பொறிஞ்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் கிடைக்கும். இந்த காலமே கதம்ப காலமா தான் போயிடுது. இந்த பாரு, ரேடியோவில் கதம்ப நிகழ்ச்சி, ஹோட்டல்ல போய் பாரு சாப்பாடு கதம்பம், ரேஷன் அரிசி அரிசி கதம்பம், பொம்பளைங்க தலையில புஷ்பம் கதம்பம், ட்ரெஸ் கதம்பம், கதம்பம் கதம்பம் எல்லாம் கதம்ப காலம். கதம்பத்துக்கே ஒரு தனி வேல்யூ. வாங்க மாமா. என்னப்ப பூபதி, என்ன ஏகத்தாரா பிரசங்கம் பண்ற? ஏமாமா பிரசங்கம் அதிகமா இருக்க? கட்டாயம் அதிக பிரசங்கம் தான். வேணும்னா கொஞ்சம் குறைச்சிடுறேன் மாமா. ஏம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரேன். மாமா என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? என்னடா பாட்டு கத்துக்கிற பொண்ணு ஸ்ருதியில சேர்ந்து உட்கார வேண்டாமா? இல்லாட்ட ஸ்ருதி எப்படி மாமா சேரும்? சரதா மூடுறா வாயே. ஸ்ருதியோட சேர்ந்து உட்காரணுமாமில்ல? அது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன? ஓ, நீங்க இப்பதான் வரீங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இந்த கதம்ப பாங்கிறது. நான் இப்போ வந்தேன். நீ வஸ்தாடே மாபாவா அப்படின்னு பாடிட்டு இருந்த பாடுறா. ஆமா, அப்பவே வந்துட்டு இருக்க. பலே 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 பலே. நான் வஸ்தாடே நாபா வாங்கும் போது அதுக்கு சரியா நீங்க வந்துகிட்டு இருக்கேன். இத கண்டுபிடிக்க தெரியல. நீ துப்பறிவு தொழில நுழைஞ்சி தேசத்து வளவை நிமித்திட போற. மாமா அது வேற விஷயம் மாமா. வர்றா, உன் புத்தியும் வர வர கதம்பமா தாண்டா போகுது. டேய் கோபாலசாமியை கொண்டடா. சரிங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். மிஸ்டர் கோபால்சாமி, கண்டிப்பா இதுதான் முதல் தடவை, இதுதான் கடைசி தடவை, இனிமே மன்னிக்க முடியாதுன்னு பட்டு கத்திரிச்ச மாதிரி சொல்லிவிட்டார் மிஸ்டர் சுந்தரமூலியா. மிஸ்டர் சுந்தரமூலியா, ஒன்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வர இருந்தது தெரியுமா? யாரால? ஒன்னால. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? மோகன சுந்தர கம்பெனி மோசம் தானே பப்ளிசிட்டி ஆகும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் கம்பெனி பணத்தை கையாடுறதுங்கிறது மகா தப்பு. என்ன தப்பு? மகா தப்புன்னு. சார், தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதோட விட்டுடுங்க சார். மோசங்கிறத பத்தி பேசுறதுன்னா அது பேச்சே வேற. 9 வருஷமா நான் உழைச்ச உழைப்புக்கு இத காதோட காது வச்ச மாதிரி நீங்க கணக்குல எழுதிக்கிட்டு கை தூக்கி விடலாம், கைகூட்டி சிரிக்க வைக்கிறீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சார். அவ்வளவுதானே? ஜெய்ஹிந்த். வரலாம். இந்த ஏமாத்துற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. ஆமா, நீ பாப்பா, நான் ஏமாத்துற, நீ ஏமாந்துன்ற அப்படிங்கிற நினைப்பா? ஆமா, நான் பாப்பா பாப்பா தான். நீ ஏமாத்துறத ஏமாத்துற, நானும் சந்தோஷமா ஏமாந்துன்னு இருக்கேன். அப்புறம் என்ன? அது இருக்கட்டும், அப்பாவே கதம்பப்பான்னு சொல்லி. அதுவா? பாவம், கள்ளங்கப்படம் இல்லாதவர். நீ சொன்னதை கம்ப்ளீட்டா நம்பிட்டார். ஆமா, நம்ம கற்பனை அவ்வளவு அற்புதம், நம்ம நடிப்பு அவ்வளவு நேச்சுரல். அதனால எப்படியோ ஏமாத்திட்டேன். ஆனா இந்த ஏமாத்துற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. அம்பிட்டுக்கிற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. தப்பிதமே செய்யக்கூடாது, செஞ்சிட்டோம் எப்படியோ தப்பிச்சுக்கணும். அம்பிட்டுக்கிறவங்க அன்ஃபிட் ஃபெலோ. இல்ல, தப்ப ஒப்புத்துக்கணும், அப்புறம் திருத்திக்கணும். அவங்கதான் ஆம்பளை. ஆமா, கரெக்ட். தப்ப ஒப்புத்துக்கிறவங்க ஆம்பளை, தப்ப மறைக்கிறவங்க பொம்பளை. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அப்படி இல்ல,
அப்படி அர்த்தம் இல்ல பூபதி. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. அப்படி இல்ல தப்பு பூபதி. ஒப்புக்காத. அப்படி இல்ல அப்புறம் ஆம்பளை ஆயிடுவேன். நான் தப்பா சொல்றது மற. நான் முடியாது. சொல்றது கேளு. முடியாது. என்னால நான் முடியாது. சொல்றது தம்பி, கேளு. நான் சொல்றது கேளு. தம்பி, நான் சொல்றது தம்பி, கேளு. சொல்றேன் தம்பி. தப்பு பூபதி, அப்படி இல்ல. உங்ககிட்ட சொல்ற விஷயம் இல்ல. பாப்பாம்மா உங்களை தேடிக்கிட்டு பாபரம்மா வந்திருக்காங்க. பாரும்மா. பேப்பர் அம்மா யாரு? பென்சில் அம்மா வரலையா பின்னாட? 2 பேரும் வந்திருக்காங்க. பேப்பர் அம்மா பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல போட்டுதாமே, அதுக்காக வந்திருக்காங்க. அதுவா? எப்படி இருக்காங்க? எப்படி அழகா இருக்காங்க தம்பி. எத்தனை வயசு இருக்கும்? 50க்கு மேல தானே? 50க்கு மேல இருந்தாலும் 30 மதிக்கலாம். இன்னும் அவங்க குழந்தையா, அதுவும் கூட வந்திருக்கு. ஓ, குழந்தையோட வந்திருக்காங்களா? இல்ல அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? அதுக்கு 20க்குள்ள 22க்கு மேல இருக்காது. ஓஹோ, சரி சரி. ஆபீஸ்க்கு மாமாவுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வா. என்ன தம்பி, மாமாவுக்கு போன் பண்ணா நான் வந்து சொல்லுவேன். சரி, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பூபதி, நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா நமஸ்காரம். அத்தாடி உட்காருங்க, உட்காருங்கம்மா. நின்னுகிட்டா பாக்குறீங்க, உட்காந்துக்கிட்டு பாருங்க. நீங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்கு? பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பாக்குறாப்புல இருக்கு. நாங்களும் பங்களாவெல்லாம் பாத்துருக்கோம். ஆமா பாத்துருப்பீங்க, வெளியே இருக்கு. இந்தாங்க, அவங்க கிட்ட கூட எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? யாருகிட்ட எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கடி, போடி டிங்கி. உட்காருங்க உட்காருங்க. பாப்பமோ, பாப்பம்மா பேப்பரை வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க பாட்டு படிக்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு தான். என்ன தம்பி நீ ஒண்ணு, இது தம்பி ஐயாவுக்கு தங்காச்சி மகன். தம்பிக்கு தான் பாப்பாவை கொடுத்து அப்படி போய் நில்ல தம்பி. அடுத்த மாசம் கண்ணாலத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் அவரைக்காலாம் போய் சுத்திட்டு வர போறோம். என்ன அவரைக்காவா? ஆமா தம்பி, நீங்களாம் சொல்லுவீங்களே. ஓ, அமெரிக்காவா? அதானே சொன்னேன். சுப்பண்ணா, நம்ம குடும்ப சமாச்சாரத்தையே கொப்பளிக்கிறியே. பின்ன என்ன தம்பி, நாம யாரு எதுக்கு எப்படி எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? சுப்பண்ணா, சூப் கப். பாப்பா உட்காருங்க. உங்க பேரு? உங்க ஊர் எது? முதலியார் வந்துடட்டுமே முழு விபரமும். அம்மா, நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கால் சோம்பேறி அரை சோம்பேறி கதையா இருக்கு. முதலியார் வந்தா மறுபடியும் சொல்லுங்கிறதுக்காகத்தானே இப்படி சொல்றீங்க. இந்த பாருங்க, தம்பிதான் முதலியாருக்கு மகன் மருமகன் எல்லாம். இந்த வாழை ஆனா தான் அந்த தலை ஆடும். சுப்பண்ணா, சூப் கப். இத மாமா வந்துட்டாரா? வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. மாமா, இவங்க தான் மிஸ் லீலா குமாரி. மாமா, பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோமே, தெரியும்டா? அதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான் இசை குயில் கான கந்தர்வம் மிஸ் லீலா குமாரி. அது நான் இல்லைங்க, அதானே கேட்டேன். என் பொண்ணு. ஓஹோ, நீங்க பேப்பர்ல கேட்டிருந்த சட்பேட்டு அது இது எல்லாம் கொண்டாந்துருக்கங்க. என்னடா இது? அதாங்க சேட்பட்டு. இல்ல மாமா, சர்டிபிகேட். ஆமா, அதான். அப்போ உங்க வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் மீன்ஸ் மிஸ்டரி மீன்ஸ் மர்மம். உங்க குடும்பத்துல எங்களுக்கு வேலை கிடைச்சி உன்ன பழகுற காலத்துல உண்மை வெளியாகுது, உள்ளது உள்ளபடி தெரியுது. மிஸ்டரி புரிஞ்சா ஹிஸ்டரி தானா தெரியுது. நாங்க அகதிங்க. கோட்டைய போல ஒரு வீட்டுல குடியிருக்க இடம் கொடுத்து
தாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க. வேலை என்னமோ கொடுக்குறேன், ஆனா வீட்டுல இடம் கேட்கறீங்களே. வீட்டுல இடம் கொடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கிற இஷ்டம் இல்லைங்க. ஊரோட போய் இருந்துக்கிறோம். ஏன் வெளியே வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம். அது இல்லைங்க, அது வேற விஷயம். வேற விஷயம். அகைன் மிஸ்டரி, மர்மம். என்ன மிஸ் லீலா குமாரி வாயே திறக்க காணோமே. திறப்பாங்க. காப்பி வருது பாருங்க. அப்ப சுப்பண்ணா சுப். அவ 4 பேர் ஆம்பளைங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க. தனியா இருந்தா மூடா வாயே. இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்துடுது. பிடிமானமா அபிமானமா மாமா? அட 2 மானமும் ஒன்னேதான்டா. ஆனா சொந்த மானத்தை விட்டுறாதீங்க. இந்த சுந்தர முதலியார் மனசுல சுலபமா பிடிமானம் விழாது. விழுந்துட்டுது, சுலபமா எழுந்திருக்காது. ஏண்டா இத பாருங்க, மாசம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். மாமா, அவங்க இடம் கொடுத்தா போறோம்னு தானே கஞ்சிறாங்க. சம்பளத்துக்கும் வாடகைக்கும் சரியா போச்சுன்னுங்க சரின்னுடுவாங்க. வேற வழி இல்ல. ஆமாங்க, தம்பி சொன்னதுதானுங்க. அப்ப இன்னைக்கே வந்துடலாமே. சரிங்க, நாங்க போயிட்டு வர்றோங்க. சுப்பண்ணா, இவங்களை கீழே கூட்டிக்கிட்டு போய் அந்த ரூம், தம்பி ரூமு, அதுவும் பின்கட்டுல பாட்டி ரூமு, அதுகளை காட்டு, நான் வந்துடுறேன். அம்மாங்களா வாங்க. சரிதான், ஏஞ்சி வாங்கம்மா. நாங்க போயிட்டு வர்றோங்க. சரி. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தர்றீங்களா? ஏன் என்கிட்டயே இருக்கட்டுமே. இல்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஆமா, வேற எங்கேயாவது சான்ஸ் பாப்பாங்க போல இருக்கு. நீங்க ரூம் எல்லாம் போய் பாருங்க, நானே வந்து தரேன். ஏன் மாமா, சர்டிபிகேட்டுகளை கொடுத்தா அப்படியே போயிடுவாங்கங்கிற பயமா? சரிதான் போடா. அப்பா, ஏம்மா? எனக்கு பாட்டு வேண்டாமப்பா. என்னது பாட்டு வேண்டாமா? என்னம்மா விளையாடுற? ஏம்மா பாப்பா, யாருக்காக பயப்படுற? எனக்காகத்தான். நீங்கள் 2 பேரும் என் 2 கண்கள். இத பாருமா பாப்பா, நீ ஒத்தி எனக்கு 2 கண்ணுமா. இல்லையப்பா, என் 2 கண்களுக்கும் இடர் நேராதிருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாமப்பா. பாப்பா, நீ ஒரு பழைய டைப்பு. உங்க அம்மா கூட இப்படி பயப்பட்டது இல்லையே. நீ படிச்சவோ காலேஜ் கேர்ள், அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு பிளான் வேற போட்டு இருக்க. அங்கே எத்தனையோ வித ஆண் பெண்களோட எல்லாம் எப்படி எப்படியோ பழகணும். ஏமா, கேவலம் ஒரு வேலைக்காரியிடமா இப்படி எல்லாம் பயப்படுறது? ஆமா, எங்களெல்லாம் எவ்வளவு மட்டமா நினைச்சுட்டே. அப்படி இல்லப்பா. இத பாரு, இந்த ரெக்கார்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேம்மா. பாவம் அகதிகள், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்மா. மாமா, அதெல்லாம் கப்சா. அவங்க சிலோன்ல இருந்து வரல, எங்கேயோ சலூன்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். துப்பு தொலைக்கியாச்சு.